நேத்திரம் அப்படின்னா கண்ணு, ஆமாவா? ஆமா ஆமா. உபநேத்திரம்னு ஒரு வார்த்தை உண்டு. என்ன உண்டு? உபநேத்திரம். கண்ணாடி. உபநேத்திரம்னு என்னது? கண்ணாடி. சரியா? கண்ணாடி. இத பாருங்க, உப நேத்திரம். இதுல உபன்றது என்னது? ப்ரிஃபிக்ஸ். அது ஒரு உபசர்க்கம். புரியுறதா? சரி, நேத்திரம்னு இருக்கும்போது கண் அப்படின்ற அர்த்தத்தை கொடுத்தது. உபநேத்திரம்னு சொன்ன உடனே ஸ்பெக்டக்கல் அர்த்தத்தை கொடுத்தது. புரியுறதா? இது மூக்கு கண்ணாடியா பாக்குற கண்ணாடியா? மூக்கு கண்ணாடி. பாக்குற கண்ணாடி இல்ல. இல்லம்மா, அப்ப பாக்குற கண்ணாடிக்கு வேற இருக்கா? பாக்குற கண்ணாடிக்கு வேற இருக்கா? ஆமா ஆமா. தர்ப்பணஹா. தர்ப்பணஹான்னா என்னது? கண்ணாடி. கண்ணாடி. தர்ப்பணம் அந்த பூஜையில சொல்றா இல்லையா? தர்ப்பணம் வருதே பூஜையில, அந்த ஷோடச உபச்சாரம்ல, அதுவா? ஓகே ஓகே. அந்த ஷோடசோபச்சாரத்துல நீங்க பெருமாளுக்கு சாமரம் வீசுவீங்கோ, விசிறி எடுத்து ஆமா. வீசுவீங்க. பெருமாளுக்கு தர்ப்பணம் கூட காட்டுவோம். சரி, சூப்பர். ஆமா, தர்ப்பணஹா. புரிஞ்சுதா? இப்போ நவ கிரகங்கள் இருக்கா இல்லையா? ஒரு கிரகத்துக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிரகங்கள் எல்லாம் இருக்குமா இருக்காதா? அதுக்கு என்ன பேரு? உபகிரகம். உபகிரகம். என்ன பேரு? உபகிரகம். இத பாருங்க, உபகிரஹா. உபகிரஹா. புரியுறதா? அப்போ கிரஹா அப்படின்னா மெயின் பிளானட். புரியுறதா? உபகிரஹான்னா அது பக்கத்துல இருக்கக்கூடிய பிளானட். புரியுறதா? சம்ஸ்கிருதத்திலேயே இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னா கிரஹஸ்ய சமீபம் இத்யர்த்தஹா. கிரஹஸ்ய சமீபம் இத்யர்த்தஹா. சரியா? இத்யர்த்தஹான்னா என்று அப்படின்னு. சரியா? இப்போ நம்ம இந்த டாபிக் பாக்குறோம். இது உபசர்க்கங்கள் அப்படின்னு. இந்த உபசர்க்கங்கள்ல இப்ப நம்ம 2 கவனிச்சோம். நீங்க நல்லா கவனிச்சீங்களா இல்லையான்னு தெரியல. நான் நேத்திரம்னு சொன்னது, வச்சனம் அப்படின்னு சொன்னதெல்லாம் தாத்து கிடையாது, அதெல்லாம் சப்தங்கள். புரியுறதா? ஆமாவா இல்லையா? கண்டிப்பா. தாத்துனா என்ன? அதான் தாத்துனா கிரியாபதம். தாத்துனா verb. தாத்து அப்படின்னா verb. சரியா? ஓகே. சரியா? அப்போ கச்சதி, ஆகச்சதி, படதி, பிபதி இதெல்லாம் தாத்து கிரியாபதங்கள். சரியா? ஒரு ஆக்ஷனை சொல்லக்கூடியது. சரியா? அதே இந்த பக்கம் பார்த்தோம்னா வச்சனம்னு சொன்னேன், நேத்திரம்னு சொன்னேன், கிரகான்னு சொன்னேன். இதெல்லாம் கிரியாபதங்கள் கிடையாது, இதெல்லாம் சப்த ரூபங்கள். புரியுறதா? இப்போ தமிழ்ல என்ன சொல்றது? சப்ஜெக்ட் நவுன், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேனே. பெயர் சொல், வினை சொல் 2 உண்டா இல்லையா? இந்த பெயர் சொல்லு சொல்லக்கூடியதெல்லாம் சப்தங்கள் சுவாமி. சரியா? வினை சொற்கள்னு சொல்லக்கூடியதெல்லாம் தாத்து சுவாமி. சரியா? சரியா? பெயர் சொல் சொல்றதெல்லாம் சப்தம், வினை சொல் சொல்றதெல்லாம் தாத்து. இஸ் இட் கரெக்ட்? ஆமா ஆமா, கரெக்ட். இப்ப ஏன் இத சொன்னீங்க அப்படின்னா, இந்த உபசர்க்கங்கள்னு சொல்லக்கூடிய பிரிஃபிக்சஸ் தாத்துவுக்கு முன்னாடியும் வரும், சப்தத்துக்கு முன்னாடியும் வரும். தாத்துவனுடைய அர்த்தத்தையும் மாத்தும், சப்தத்தினுடைய அர்த்தத்தையும் மாத்தும். புரிஞ்சுதா? சரியா? இது வரைக்கும் இருக்கட்டும். இதுக்கப்புறமா இருக்கக்கூடிய பாடத்தை நாளைக்கு பார்க்கலாம். சரியா?